அக்ஷயம் சேனல். நம்ம அக்ஷய் சேனலில் பார்க்க போகிறது பலாப்பழ அல்வா. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள்கள் ஒரு 6-7 பலாச்சொலை எடுத்து வச்சுருக்கோம். நல்லா இது ஸ்வீட்டாக இருக்குது. தேவைக்கேற்ப சக்கரை போட்டுருக்கோம். இது 100 கிராம் போட்டிருக்கோம். இதில் இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால 100 கிராம் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப நெய், ஏலக்காய் 2, முந்திரி, திராட்சை. இதை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை விதையை எடுத்துகிட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடுவோம். மிக்சியில் ஜாரில் போட்டு பொடியாக நறுக்கிய பலாப்பழம் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். வச்சுட்டோம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டோம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துப்போம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பலாப்பழ பேஸ்ட்டு போட்டுருவோம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கலக்கிடுவோம். நல்லா கலந்து விடுவோம். மீடியம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டோம். இதில் சக்கரை தேவைக்கேற்ப ஒரு சக்கரை போட்டுவோம். கெட்டியாக நெய் ஊற்றுவோம். நெய் 2 ஸ்பூன் போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அல்வா இதில் முந்திரி திராட்சை போட்டுருவோம். ஏலக்காய் போட்டுருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். இப்போதான் ஒட்டாமல் வருது. இப்படி ஒட்டாமல் வரணும். பரட்டி விட்டால் ஒட்டாமல் வருது. இந்த பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா அழகாக வருது. சரியான பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். மீடியம் சூடாக இருக்குதுலையே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். சூப்பரான பலாப்பழ அல்வா ரெடி. சுட சுட பாருங்க, நல்லா டேஸ்டாக இருக்கும். சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நல்லா டேஸ்டியான பலாப்பழம் பிடிக்காதவங்களுக்கு கூட இதை சாப்பிடுவாங்க.
நல்லா டேஸ்டியாக ஈஸியாக சீக்கிரமே செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்